Cartoon Network Hamilton.blogspot.in. Flying high in the sky, fast as lightning, holding their cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. At this moment, I wanna fly so high. 1, 2, 3, I'll run to you, and we'll fly together again. Take my hand, and I'll show you the most amazing things. There is no need to fear, nothing will stand in our way. With the cardinals by our side, we'll march towards today's victory. Flying high in the sky, fast as lightning, holding the cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. Flying high in the sky, fast as lightning, holding the cards close to my heart. You and me, together we're strong, and we'll shine brighter than the sun. At this moment, I wanna fly so high. ஹாய், நான் தான் ஜேசன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உயிருள்ள பொம்மைக்கார பத்தி நான் என்னோட நண்பர்கள் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லாருமே அத மெக்காடிமோன்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா உயிருள்ள ஒரு கார். அது வேற்று உலகத்துல இருந்து வந்திருக்கு. அப்புறம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த மெக்காடிமோ காரோட பேரு ஹெபன். அது தன்னுடைய தம்பியை தேடிட்டு இருக்கு. நானும் அதே மாதிரி என்னுடைய அப்பாவை தேடிட்டு இருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காணாம போயிட்டாரு. எங்க 2 பேருடைய நிலைமையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். கெவினை சந்திச்சது என்னுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி நிறைய பேரை நான் சந்திச்சேன். ரயன், டீம் காப்ளின், இவங்க கூட எனக்கு ஒரு பெரிய சண்டையே நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். பூமிக்கு வந்த முதல் மெக்காடிமோவை எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவனோட தம்பி டொர்னாடோவை நான் கண்டுபிடிக்க போறேன். ஜேசனுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவன் தான் பூமியை காப்பாத்த பிறந்திருக்கான். ஹாப்பி பர்த்டே. இசபெல்லா பத்தின உண்மை. இங்க பாரு, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன். முதல்ல நீ அதை கேட்டுக்கோ. அட்வைஸா? இனிமே நீ யாரு கூடயாவது சண்டை போடுறதுக்கு முன்னாடி இசபெல்லோட எல்லா உண்மைகளையும் நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவளை பத்தின உண்மையா? ஆனா எதுக்காக? இசபெல் மெக்காடிமோவோட எதிரி. என்னது, அவ எதிரியா? அங்க பாரு. மெக்காடிமோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது உடனே நிறுத்து இசபெல். அதனாலதான் நான் சொன்னேன், இசபெல்லை பத்தி தெரிஞ்சுக்கோ. Cartoon Network Hamilton.blogspot.in. இல்லையா? ஒண்ணுதான். இப்ப நீ பண்றது நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்தன்னு சொன்னல. ஏய் ஜேசன், இந்த மாதிரி கிளாஸ் நடக்கும்போது தூங்க கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அது என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே இந்த தப்பு நடக்காது. அப்படின்னா இதெல்லாம் வெறும் கனவு தானா? இசபெல் மெக்காடிமோவோட எதிரி மாதிரி வந்தது. இதுதானே ராயினோ என்கிட்ட சொன்னா. இத நம்புறதா வேண்டாமா? கூடி சீக்கிரம் இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போகணும், எங்கேயும் சுத்தக்கூடாது, புரிஞ்சுதா? ஹே ஜேசன், நம்ம ஒண்ணு வெளில போலாமா? என்னால முடியாது. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பாய் பட்டா. ஜேசன். ஏய், அவனுக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளவு சீக்கிரமா போயிட்டு இருக்காம? ஆமா, அவன் ஏதோ கனவு கண்டுகிட்டே இருந்தான். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இசபெல்லா இருப்பாளா? கம் ஆன் இசபெல்லன். என்னமோ எனக்கு அவ மேலதான் சந்தேகமா இருக்கு. அவளோட 6வது அறிவு வேலை செய்யுது. ஆமா, நீ சொன்னது சரிதான் போல இருக்கு. முதல்ல நம்ம இசபெல்ல பார்த்து இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்.
ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இசபெல பத்தின எந்த உண்மையும் எனக்கு சரியா தெரியாது. எனக்கு எசபெல பத்தி என்ன தெரியும்னு கேக்குறியா? ஆமா, என்ன நீ தானே அவளுடைய மெக்காடிமோவா இருந்த, அப்ப உனக்கு தானே அவளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால என்ன? இப்ப அவ எங்க தங்கியிருக்காங்கிற டீடைல்ஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இல்ல, எனக்கு தெரியாது. நான் எசபெல எப்பவும் விட்டுட்டு வந்துட்டேன். நான் செனாட்டாஸ தேடிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஏய் போன முதல்ல வெளியே விடு. அசைய மாட்டியா? முதல்ல ஓடிப்போ. சரியா சொன்னேன். ரயன் கிட்ட நிறைய தகவல் இருக்கு. இசபெல் இருக்கிற இடம் அவனுக்கு கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா, ஆனா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு சில விஷயங்கள் தெரியும். வா போலாம், நாம அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம். ஏய், நீங்க யாராவது என் கூட வரீங்களா? நான் வரட்டுமா? நாம எல்லாம் அப்படியே சுத்திட்டு வருவோமா? ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும்னு ஆசையா இருக்குப்பா. ஏய் வெளியே விட போறியா இல்லையா? நீ வெளியே விடு. ரெடியா இருக்கியா ஃபீனிக்ஸ்? ஆமா நானும் ரெடி. இந்த பூனையோட விளையாடி விளையாடி எனக்கு போர் அடிக்குது. அப்ப வாங்க கிளம்பலாம். குட் பை பூனை. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க வர வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோன்னு. அம்மா, நான் வெளியே போறேம்மா. டின்னருக்கு முன்னாடி வந்துடுறேன். இங்க யாராவது இருக்காங்களா? ஆமா, இந்த இடத்துல தான் ரயன் தங்கி இருக்கான். உனக்கு என்ன வேணும்? என் கூட சண்டை போட்டுதான் இங்க வந்திருக்கேனா நீ ரொம்ப வருத்தப்படுவ. இல்ல இல்ல, நான் அதுக்காக வரல. networkhamilton.blogspot.in அவ எங்க தங்கி இருக்கான்னு கொஞ்சம் சொல்றியா? என்ன இசபெல்லா? ஆமா, நீ முதல்ல சொன்னல மெக்காடிமோக்கு இசபெல் தான் எதிரின்னு சொன்னியே. அது கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. சரி, அவ எங்க தங்கி இருக்கான்னு நான் சொல்றேன். வா உள்ள உட்காந்து பேசுவோம். வாவ், இந்த இடமே எம்டியா இருக்கு. இங்க எதுவுமே இல்லையே. என்னது இது? டேபிள் உள்ள போயிட்டு இருக்கு. என்னது இது? என்னால என் கண்களை நம்ப முடியல. தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஒரு சில விஷயங்களை நான் உனக்கு இப்ப சொல்றேன். ரொம்ப நேரம் பேச எனக்கு நேரம் இல்ல, அதை புரிஞ்சுக்கோ. நான் என்ன சொல்றேன்னு கவனமா புரிஞ்சுக்கோ. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். வேட்டு உலகத்துல இருந்து வந்த சில உயிரினங்கள் மெக்காடிமாவோட கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க 3 ரூல்ஸ ஃபாலோ பண்றாங்க. முதல் விஷயம், அதுல டீம் காம்ப்ளின், அப்புறம் கருப்பு கண்ணு, அப்புறம் 2வது இசபெல் ப்ளூ லேன், 3வது து வென்காடா ரெட் ஹோ. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுக்கிட்டேன். அர்சலேன், அவன் தான் மெக்காடிமாவை பூமிக்கு அனுப்பியிருக்கான். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கான். கருப்பு கண்ணாடி ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. மெக்காடிமா பவரை யூஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரெட் ஹா உலகத்தை திரும்ப காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் எங்களோட லட்சியம். எந்த மெக்காடிமாவையும் நல்லதுக்காகவும் கெட்டதுக்காகவும் பயன்படுத்தலாம். அது அவங்களோட விருப்பம். எது எப்படியோ ப்ளூ லேண்ட் மெக்காடிமா ஆபத்தானதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் கைது பண்ணிட்டாங்க. என்னது, கைது பண்ணிட்டாங்களா? எங்க எல்லாரையும் அந்த போருக்கு அப்புறம் கைது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்பு கண்ணாடி எங்க எல்லாரையும் தப்பான காரியத்துக்காக பயன்படுத்த நினைச்சாங்க. அதான் எங்களை லாக் பண்ண பார்த்தாங்க. சரியா சொன்ன. அப்படி செய்யதான் ப்ளூ லேண்ட் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது எல்லாமே அந்த இசபெல்லோட வேலைதான். இதெல்லாம் கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில ரெக்கார்டிமோஸ்க்கு பெரிய ஆபத்து ஏற்படும். அதனாலதான் இசபெல்ல எதிரின்னு நீ சொல்றியா? இந்த விஷயம் இன்னொருத்தங்களுக்கு கூட தெரியும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியுமா? ப்ளூ லேண்டோடைய மெக்காடிமோ டெவலப்பர் டாக்டர் பிளான்ஃபிலின். அவர் தான் இசபெல்லோட அப்பா. என்னது? அவ்வளவுதான் இப்ப என்னால சொல்ல முடியும். கெட்ட செய்தி என்னன்னா இசபெல் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ரேடர் அந்த இடத்த நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். இசபெல்லும் மெக்காடிமோவும் இப்ப எங்க இருக்காங்கன்னு பாரு.
இது எந்த இடம் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இரு, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். வா போலாம். சரியான வழி இதுதானா? ஆமா, எனக்கு நல்லா தெரியுமா. நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு இசபெல். ப்ளூலேண்ட்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். மெக்காடி மோச கலெக்ட் பண்ண தான் வந்திருக்கேன். அவங்களை இங்க இருந்து திருடிட்டு போகணும். அது அவ்வளவு சுலபமா? இரு, நீ எதுக்காக ஓடுற? நீ இங்க இருக்கணும்னு நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. அது என்ன காரணம்னா உன்னோட கண்கள் ரொம்ப சோகமா இருக்கு. என்னது? என்னால அதை உணர முடியுது. உன்னோட கண்கள்ல ஒரு சோகம் இருக்கு. வாயை மூடு. என்னை பத்தி என்ன தெரியும்? நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ரொம்ப டயர்டா இருக்கு. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. மறுபடியும் நம்ம வழி தவறி வந்துட்டோம். இல்ல இல்ல, இதான் வழி. அங்க பாரு. நம்ம அவளை கண்டுபிடிச்சிட்டோம். அது இசபெல் தான். டீமிங் ஆன். ஒரு நிமிஷம். நான் அதை டேம் பண்ணிருப்பேன்ல. இதுக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம லேட்டா வந்துட்டோம். நீங்க 2 பேரும் மறுபடியும் இங்க வந்துட்டீங்களா? டீம் காப்ளின் நம்பர் 1 நான் தான் வுடாயின் டாமி. டீம் காப்ளின் நம்பர் 2 கியூட்டி பை சீனா. நாங்க 2 பேருமே பிளாக் networkhamilton.blogspot.in. முன்னாடி உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஏய், ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு. கோழ மாதிரி ஓடி ஒளியாத. ஆமா, நீ ஒரு கோழை. எங்களுக்கு கொடுத்த கட்டளைய நாங்க பின்பற்றதான் வந்திருக்கோம். ஆமா, கட்டளை. ஒருவேளை நம்ம வெறும் கையோட திரும்பி போனோம்னா? என்ன சொல்ற நீ? வெறும் கையோட நம்ம அங்க போனா அவ்வளவுதான். பேண்டை நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாரு. ஆமா, நீ சரியா சொன்ன. அதனால நீ ஓடி ஒளிஞ்சாலும் நாங்க உன்னை விட மாட்டோம். நீ எங்க கூட சண்டை போட்டுதான் ஆகணும். இசபெல், நீ சொன்னா நான் எது வேணா செய்வேன். ஆமா, உன்னோட பலத்தை பரிசோதிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். லூசர் சிப்லிங்ஸ். ஓகே, ஆரம்பிக்கலாமா? செட்டப் மெக்காட். செட்டப் மெக்காட். அதிரடி ஆரம்பிக்கலாம். மூகனை பேச்சு மொத்தமா அழிச்சிடுறேன். மெக்காத மகன். இப்போ உன்னோட பவரை காட்டுமையா மாய். மெக்காடி மக்கோ. என்ன இது? திடீர்னு எப்படி இசபெல்லோட மெக்கானிமோ காணாம போச்சு? என்னது? அப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா அவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. போய் சீக்கிரமா தாக்குதல் பண்ணு. அடிச்சு தம்சம் பண்ணி அதை என்கிட்ட கொண்டு வா. கண்டிப்பா நான் செய்யறேன். என்கிட்ட விளையாடுறியா? ஃபாரஸ்ட் தாக்குதல். அது போயிடுச்சு. அதுக்குள்ள எங்க போச்சு? அங்க இருக்கு பாரு, அங்க. அச்சோ, நீ வந்து தாக்குறியா? விட மாட்டேன். அது தாக்கு. என்ன பண்ற? ஆமா, சரியா சொன்ன. இப்ப என்னோட பவரை பாரு. மின்னல் தாக்குதல் சக்தி இந்தா. பாத்தியா, ஒரு பயந்தா
சரி ஓகே, இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு காட்ட பாருங்க. பாத்து ஜாக்கிரதை முகன். இரு, நான் இத பாத்துக்கிறேன். அவளோட அட்டாக்க முறியடிச்சிட, அதை தடுத்து நிறுத்த. விடாத, அப்படிதான். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இதோட போதும் நினைக்கிறேன். அவனுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நீ வாய மூடு. இன்னும் நம்ம சண்டை முடியல. வெறும் கையோட நாங்க போறதா இல்ல. ஆமா, வெறும் கையோட போக மாட்டோம். சரி, அப்ப சான்ஸே இல்ல, மோதி பாத்துடலாம். என் தாக்குதல பாரு. ஃபைனல் அட்டாக். அத அழிச்சிடு. நெருப்பால அட்டாக் பண்ணு. அப்படிதான். சீக்கிரம் அதுக்கான பதிலடியை கூட. networkhamilton.blogspot.in என்னால இதை நம்பவே முடியல. நன்றி, நான் முகன் எடுத்துட்டு போறேன். இல்ல, அப்படி பண்ணாத. அங்க பாரு, மெக்காடிமோ இப்ப எங்க இருக்குன்னு திரும்ப தெரியுது. அப்படின்னா அந்த சண்டை முடிஞ்சிருச்சா? அவங்க இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இல்ல. என் கூட வா. முகன், முகன், அவன் நம்மள விட்டு போயிட்டான். என்னதான் நீங்க சுகமா இருந்தாலும் மெக்காடிமோ உங்களுக்கு கிடைக்காது. எங்க கிட்ட வேற எந்த மெக்கானிமோஸ் கிடையாது. இசபெல், ஜீசன், நீங்க என்ன பண்ற? அப்புறம் ரைன்ஸும் வந்திருக்கா? டீமா சேர்ந்து காப்ளினோட மோதுறீங்கல்ல? ஓகே, ரெட் ஹாம், ப்ளூ லான்ஸ், அப்புறம் எர்த்லென்ஸ், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கீங்க. ஏதோ பார்ட்டி மாதிரி இருக்கு. பதில் சொல்லு. முகனை விசிட் நீ என்ன பண்ண போற? ஆமா, எங்க கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க கிட்ட ப்ளூ லேண்ட் இருக்கு. அது எல்லா மெக்கானிமோவையும் கண்டுபிடிச்சு லாக் பண்ணிடும். எதுக்காக எல்லாரும் எங்களை பிடிச்சு அடைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் இங்க வந்ததே உன்னை பாக்குறதுக்காக தான் இசபெல். நீ மெக்காடிமோவை தேடுறதே அவங்கள கண்டுபிடிச்சு கைது பண்றதுக்காக தானா? உண்மையை சொல்லு. எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த மாதிரி மாத்திட்டீங்க. கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லு இசபெல். ஆமா, அது உண்மைதான். அதுக்கு என்ன இப்போ? அது செய்யறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல, புரிஞ்சுதா? எல்லாம் எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் சரி, நான் அவளை தடுத்து நிறுத்துவேன். உன்னால எனக்கு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன்? அது அடுத்த தடவை நீ என்கிட்ட மோதும் போது தெரிஞ்சுப்ப. நான் அந்த சண்டையில ஜெயிச்சிட்டேனா மெக்காடிமோவை நீ அடிமைப்படுத்துறத அத்தோட நிறுத்திக்கணும். ஓ, உன்னால ஜெயிக்க முடியும் நம்புறியா? அப்படின்னா சரி, நான் உன் சவாலை ஏத்துக்கிறேன். இசபெல், இது தேவைதானா? நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்பதான் நாம ஒரு சண்டையை முடிச்சிருக்கோம். இதே நேரத்துல 2 சண்டை நம்மளால முடியாது. சரி, உங்க விருப்பப்படி சேர நான் உங்களை நம்புறேன். ஏ பெங்டாக், நீ இது வரைக்கும் எந்த சண்டையும் போட்டது இல்ல? இல்ல, நான் சண்டை போட்டது இல்ல. அப்ப சரி, இன்னைக்கு நீ முதல் நாள் சண்டை போட போற. ஆனா நான் எப்படி சண்டை போடணும் அது எனக்கு தெரியாது. உன்னால முடிஞ்சது நீ செய். உன்னோட பவரை காட்டு. சரிப்பா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போடலாம். மெக்காடிமோ,
பிங்காக். கண்டிப்பா நான் தயாராக இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன். ஜேசன், நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். என்ன ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அதையே தான் நானும் சொல்றேன். என்னுடைய முழு சக்தியை நான் இதுல பயன்படுத்த போறேன். சரி பாக்கிறேன். டிராகன் ஹோய், டிராகன் ஸ்பியர். ToonNetworkHamilton.blogspot.in. இந்த சத்தத்தை தாங்க முடியல. என்ன நடக்குதுங்க? ஒரு நிமிஷத்துல உங்களோட கதையை முடிச்சிடுவேன். உன் பவர் அவங்களுக்கு காட்டு. நீ யாருன்னு நிரூபி. ஒட்டுமொத்த சக்தியை ஒன்னா திரட்டி போராடு. சரியான பதிலடி கொடு. கண்ணு கூசுது. என்னால எதையும் பார்க்க முடியல. என்னால கண்ணு திறக்க முடியல. இப்ப மோதி பாரு பார்க்கலாம். ட்ரிகர் தாக்குதல். சீக்கிரம் போய் தாக்கு. இப்போ இறுதி தாக்குதல். சீக்கிரம் போய் அது தாக்கு. அப்படிதான். விடாத விடாத. நான் இன்னும் விளையாட்ட ஆரம்பிக்கல. ஃபைனல் அபிலிட்டி. வேகமா செயல்படு. புயல் காற்றை உருவாக்கு. தொடர்ந்து போராடு பிங்காக். இல்ல, என்னால தாக்கு பிடிக்க முடியல. இப்ப பார்க்கலாம். இதோட பிடிச்சிரு பிங்காக். அப்படி போடு. இந்த சண்டையில நாம தான் ஜெயிக்கணும். அது உன்னால முடியுமா? எனக்கு எதிர்த்து தாக்கு. யாரோ என்னால இது நம்பவே முடியல. ஒரு அடியில தூக்கி அடிச்சுட்ட. வா விண்டோ. இசபெல், என்னை விட்டுடு. இது என்னது? வெங்காக்கு எப்படி மறுபடியும் என் கைக்கே வந்தது? ஒரு நிமிஷம் இரு. இங்க என்ன நடக்குது? ஆள் ஆளுக்கு ஏதோ சொல்லி குழப்புறீங்க. மிண்டாக்கு எடுக்கணும் நீ மோதணும்னா எதுக்காக இப்படி பண்ண? ஆமா, இதெல்லாம் சரியா இல்ல. அப்படின்னா உனக்கு நான் தேவையில்லையா? சரி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அங்கே நில்லு, எங்கேயும் போகாத. இசபெல். ToonNetworkHamilton.blogspot.in.